ஓகே சார். சார் இந்த வாஸ்து தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்ப நம்ம ஜாதகத்துல வந்து ராகு கேது தோஷம், சர்ப்ப தோஷம், மாங்கல்ய தோஷம் அப்படின்னு என்ன இருந்தாலும் வாஸ்துக்கும் சில தோஷங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அது எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும்? இப்போது பொதுவாகவே நீங்கள் போய் ஒரு வடகிழக்கு பகுதியில் ஒரு ஜன்னல் இல்லை அல்லது ஒரு சரியான வாஸ்து அமைப்புடைய ஒரு கட்டிட அமைப்பு இல்லை அல்லது படிக்கட்டு இருக்குது அல்லது உயரமான மரங்கள் இருக்குன்னா நீங்கள் இதை எடுங்கன்னு சொன்னீங்கன்னா எடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வாஸ்து தோஷம் இருக்கிற வீடு, இந்த வீடு அமானுஷ்யங்கள் நிறைந்த வீடு, அதனால நீங்கள் வந்து இந்த வீட்டை மாற்றுங்கம்மா. கட்டடம் இப்போ நிறைய பேர் மாற்ற சொல்கிறது இல்லை, இன்னும் வீட்டை மாற்ற சொல்லிடுவாங்க, இல்லை வீட்டை விற்க சொல்லிடுறாங்க. ஸோ என்னென்னா, இந்த வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது வாஸ்துல அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எந்த இடத்துலையும் குறிப்பிடலை. வாஸ்து தோஷம் அப்படின்னாலே தவறான கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான். அதுதான், அதை மாற்றி அமைச்சா 100% மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு நானும் என்னோட நண்பர் ரவிரமணாவும் தொடர்ந்து கூறிக்கிட்டே வந்துட்டோம்.